ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அவுட்டிங் vlog ரொம்ப ஜாலியாக பண்ண போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஏலகிரி போயிட்டுருக்கோம். ஏலகிரி நான் ஸ்டார்டிங்லேயே vlog எடுக்கல. நம்ம வேலூர் கிட்ட வந்துட்டோம். ஃபுட்டுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் சங்கீதாவில் தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. மொபைல் என் பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால vlog எடுக்க முடியல. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது ஏலகிரியோட வே தான். ஸோ நம்ம ஹில்ஸ்லாம் ஏறி மேலே பிளைன்ஸ் கிட்ட வந்துட்டோம். கீழே மட்டும்தான் ஹில்ஸ் மாதிரி தெரியுது. இந்த 19 பென்ஸ்க்கு மேலே வந்துட்டோம்னா பிளைன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஹோட்டல் செக்இன் 11:30 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பிஃபோராகவே வந்துட்டோம். வந்துட்டு ஓகே ரூம்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இருக்கிறது ஸ்டெர்லிங் ஒரு ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க ரூம். நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஸ்டார் ஹோட்டல். இது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான், பட் ஆனால் ப்ளசண்ட்டாக இருக்குது. நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறைய வில்லாஸ் கூட இருக்குது. தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடு மாதிரி கூட எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய ரிசார்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறைய அவைலபிளாக தான் இருக்குது. நாங்கள் போனப்போ சீசன் டைம் கிடையாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இப்போ கொடுக்குறாங்க. பட் ஆனால் நம்ம சீசன் டைம் போகும்போது எல்லாமே ப்ரைஸ் கூட தான். இந்த ஹோட்டல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் பேக் சைடு அவ்வளோ பெருசு. நிறைய ரூம்ஸு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹோட்டல் உள்ளே போனதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சரி சுற்றி பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போனதும் ரூம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹில்ஸ் வியூ ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே மிரரில் கொடுத்து அந்த சைடு பால்கனி வச்சுருந்தாங்க. ரொம்பவே கிளாஸாக இருந்துச்சு ரூமு. நான் ஃபுல்லாக ரூமை எடுக்க முடியல. நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி என் தங்கச்சி எடுத்திருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் நான் லாஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூமு. இந்த நைட்டில் மேலே வெறும் கிளாத்து தான், எல்லாம் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 1 கபோர்டு, நம்ம காஃபி மேக்கர் கொடுத்துருக்காங்க. 2 டம்ளர், 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் காஃபி போடுறதுக்கு மில்க் பவுடர் அண்ட் காஃபி தூள், டீ பேக், சுகர், 2 காஃபி மக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போனதுமே நான் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஹாட் வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இதை பார்த்தோன்னா நம்ம சஹாப்தி ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம் தான் வருது. எனக்கு டீ போட்டுக்கிட்டு டீ பேக் போட்டு என் சிஸ்டருக்கு ப்ளெயின் பிளாக் காஃபி மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இது குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டு நம்ம சுற்றி பார்க்க போக வேண்டியது தான்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ் தான் போக போகிறோம். நம்ம கிளம்பி ஃபஸ்ட்டு போனதே வந்து இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் தான். இது எனக்கு ரொம்பவே நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போதே வந்து எனக்கு நான் ஒரு 7 பிளேஸ் வந்து லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் போகணும், இந்த டைமில் இதை ரீச் பண்ணணுன்ற மாதிரி லிஸ்ட் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ஃபண்டூரா வேர்ல்டு. இது வந்து ஃபுல்லாக எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் தான். இந்த பேர்ட்ஸ்லாம் நம்ம நார்மலாக வந்து ஜூலையோ இல்லை வேறு ஏதோ பிளேசஸ்லையோ பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஏற்காடில் பார்த்துருந்தோம். பட் ஆனால் உள்ளே வந்து நாங்கள் போகலை, எங்களுக்கு டைம் கிடைக்காதனால ஏற்காடில் வந்து எங்களால் இந்த ஸ்பாட் போக முடியல. ஸோ ஏலகிரியில் இது இருக்குதுன்னு பார்த்ததும் ஃபஸ்ட்டு சரி ஓகே நம்ம இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போகணும். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் வந்து கிளிப்பிங்ஸ் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா எக்ஸாட்டிக் வேர்ல்டு அந்த ஃபண்டூரா வேர்ல்டு வந்து ஃபுல்லாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரிப்பை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இது உள்ளே போனதும் ரொம்ப ஹெவன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக பேர்ட்ஸு நம்ம கையிலேயே வந்து உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி பேர்ட்ஸ் நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு மனித உடம்பு அந்த ஃபேஸ்லேயே வந்து ஒரு அனிமல் பார்த்தோம். அதை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். அவ்வளோ க்யூட்டாக இருந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டைம் கிடச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு கேம் வேர்ல்டு மாதிரி போயிருந்தோம். இப்போ எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் இன்பில்டாக வந்து இந்த கேம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பைக் ரைடிங் மோஸ்ட்லி வந்து ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டிலலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த 2 ஸ்பாட்லேயும் நான் இதை அட்டன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ரோப். இந்த பைக் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் நார்மலாக நம்ம ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரிலாம் இல்லை, இது ரொம்ப டஃப் தான். பாய்ஸ் வேணால் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஜிப்லைன் போகணும், அப்புறம் அந்த பலூன் ட்ரக்கிங் மாதிரி ஒன்று அதுவும் யூஸ் பண்ணோம். இதில் இருந்து நான் மோஸ்ட் ஆஃப் த கேம் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பாட் வந்து நான் சொல்லுவேன். ரொம்ப அமைதியாக காமாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ரைடோட காஸ்ட் வந்து 150 ருபீஸு. இப்போ என் சிஸ்டர் ஏறது வந்து ஜிப்லைனு. இது ரொம்ப ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஏற்காடில் வந்து நாங்கள் வந்து பங்கி ஜம்ப்பு போயிருந்தோம். இந்த லைனும் போயிருந்தோம், ஜிப்லைனும் போயிருந்தோம். பட் அதை விட வந்து இது ரொம்ப ஹைட் ஏலகிரியில் இருக்கிறது. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் ஸ்கேரிங்காக தான் இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், இந்த பொல்யூஷன் சவுண்டு, பைக் சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் விசிட் பண்ணி பார்க்கலாம். 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரில, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் காஸ்ட் தான் கொஞ்சம் செலவாச்சு. இருந்தாலும் ஒரு 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம எந்த கேம் போகிறதுக்கு முன்னாடியே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜிப்லைன் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த சேஃப்டி கார்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இது கூட அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஒரு பெல்ட் மாதிரி ஹிப்புக்கு கொடுத்து அதை டைட் பண்ணுறாங்க. அண்டு தைஸ்க்கும் 2 சைடும் டைட் பண்ணி ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அந்த கழுத்தில் இருக்க ரோப் வந்து மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் வந்து ட்ரை பண்ணுறது வந்து இதுதான் செகண்ட் டைமு. கொஞ்சம் ஸ்கேரிங்காக இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த பலூன் ரைட் போயிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம். சுற்றி கீழே தான் விழுறோம். ஒரே சிரிப்பாக போச்சு. நானும் என் தங்கச்சியும் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி சுற்றினாலும் திருப்பி எண்டில் தான் வருது. இது வந்து 15 minutes டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 15 minutesக்குள்ளே நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரோல் பண்ணி போகலாம். நாங்கள் ரோல் பண்ணுறோம், ரோல் பண்ணி திருப்பி நாங்கள் பேக் சைட்லாம் தான் வரோம் தவிர ஃப்ரண்ட்டு போக முடியல. கூட வந்து அந்த அண்ணா கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் குட்டி கிளிப்ஸ் தான் காட்டியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எல்லாமே ப்ரீஃபாக காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு கோவில் போயிருந்தோம். அடுத்த ஸ்பாட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து அங்கே வந்து 2-3 டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஹில்ஸில். அந்த டெம்பிள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சுவாமி மலை போயிருந்தோம். பட் அப்போ நாங்கள் போகும்போது ரொம்ப வெயில், மொபைல் பேட்டரியும் வந்து லொக்கேஷன் போட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோலாம் என்னால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்ததுனால தான் நாங்கள் இந்த இது வந்து லொக்கேஷன் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 12 o'clockலாம் வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி ஹில்ஸ் இறங்கி எங்களுக்கு வந்து நியர்பை தான் வந்து என்னோடய சிஸ்டர் வீடு. ஸோ அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு
கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஒரு 3 அந்த மாதிரி வந்து 4 வந்து கிளம்பி நாங்கள் சென்னை வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏலகிரி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவும் ஏலகிரி வீடியோ தான். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 2 போஸ்ட் பண்ணிடுறேன். அது இன்னும் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டே டியூன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.